வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் அதிமுக செயற்குழு கூட்டம், முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்றார். வரும் 24ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு, கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தகவல். வழித்தடத்தை மாற்றிய காட்டு யானைகள், குழப்பத்தில் வனத்துறை அலுவலர்கள். இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட யாழ் விளையாட்டரங்கம் காணொலி மூலம் திறந்து வைத்தார் மோடி. அதிமுக செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று பகல் 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் முதல் முறையாக கூடிய அதிமுக செயற்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட முக்கிய விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்ற இந்த கூட்டம் பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 232 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 134 தொகுதிகளில் வெற்றியை பெற்றது. இதில் வெற்றி பெறாத ஒரு சில தொகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், அதாவது 16 மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள். அதேபோல தலைமை கழக நிர்வாகிகளும் ஒரு சிலர் மாற்றப்பட்ட நிலையில் இன்று அதிமுகவின் செயற்குழு கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டை அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழகத்தின் 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற முதல்வர் ஜெயலலிதா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போயஸ் கார்டனில் இருந்து தலைமை அலுவலகத்திற்கு சுமார் 10:45 மணிக்கு புறப்பட்டு வந்தார். போயஸ் கார்டனில் இருந்து தலைமை அலுவலகம் வரையிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பு பேனர்கள் தவிர்க்கப்பட்டிருந்த நிலையில் சாலையின் இரு பங்கிலும் கட்சி கொடிகள் மற்றும் வாழைமர கன்றுகள் நடப்பட்டிருந்தது. சரியாக காலை 11 மணிக்கு இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கியதும் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் 14 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தலைமை கழக உறுப்பினர்கள் 38 பேர் மற்றும் வெற்றி பெற்ற அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 132 பேர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 பேர் என சுமார் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ராயப்பேட்டையில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற காரணமான முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் உள்பட 14 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 6வது முறையாக முதல்வர் பொறுப்பேற்ற ஜெயலலிதாவுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசுக்கான நிலுவைத் தொகையை மத்திய அரசு வழங்க கோரி ஒரு தீர்மானமும், தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க கோரி மற்றொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக மத்திய அரசு உயர்த்த வேண்டும், நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. கலந்தாய்வு ஏற்பாடுகள் குறித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் இன்று ஆய்வு செய்தார். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து 1,35,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். நாளை மறுநாள் ரேண்டம் எண்கள் வெளியிடப்பட்டு தரவரிசை பட்டியல் 22ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து 24ஆம் தேதி விளையாட்டு பிரிவினருக்கும் 25ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 27ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் கலந்தாய்வுக்கான ஏற்பாடுகள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் 44.8% மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதாக குறிப்பிட்டார். தரவரிசை பட்டியல் 22ஆம் தேதி அன்றைக்கு வெளியிடுகின்ற வகையிலேயும், அதேபோல விளையாட்டு வீரர்களுக்காக 24ஆம் தேதி கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு 25ஆம் தேதியும் பொது கலந்தாய்வு 27ஆம் தேதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே சுற்றித் திரியும் காட்டு யானைகள் வழித்தடத்தை மாற்றியிருப்பதால் அவற்றை பிடிக்க முயன்று வரும் வனத்துறையினர் குழப்பமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மதுக்கரையை அடுத்த நவக்கரையில் சுற்றித் திரிந்த காட்டு யானை ஒன்று ஓராண்டுக்கும் அதிகமாக விளைநிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் சேதப்படுத்தி வருகிறது. வனத்துறையினரால் என்கவுண்டர் யானை என்று அழைக்கப்படும் அந்த யானையை பிடிக்க வெவ்வேறு காப்பகங்களிலிருந்து 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. வனத்துறையினர் மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்கள் 100 பேர் நவக்கரையில் முகாமிட்டுள்ளனர். தற்பொழுது 2 யானைகளுடன் சேர்ந்து திரியும் என்கவுண்டர் யானையை பிடிக்கும் பணிக்கு மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்று பெயரிடப்பட்டு மதுக்கரை ராணுவ முகாம் மற்றும் வனப்பகுதியில் நேற்று ஒத்திகையும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று காட்டுக்குள் செல்லும் முன் காலையில் பூஜை நடத்திய வனத்துறையினர் பின்னர் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இதற்கிடையே பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலை வழியே எட்டிமடை கிராமத்தில் வாழை தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானைகள் 500க்கும் அதிகமான வாழை மரங்களை சேதப்படுத்தின. யானைகள் வழக்கமான வழித்தடத்தில் வராததால் ஏமாற்றம் அடைந்துள்ள வனத்துறையினர் அவற்றை பிடிப்பது குறித்து முடிவெடுக்க முடியாமல் குழப்பமடைந்துள்ளனர். முதல் சிங்கிளான வந்துட்டேங்க சார். அது அந்த ஏரியாவில் இப்போ கொஞ்சம் அந்த வேறு ஏரியா மாதிரி கொஞ்சம் 10 நாளாக வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த 2 யானை வந்து இது ஒரு 4 டைம் ஆச்சு. பாரஸ்கார் வராங்க, எங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணாலும் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வந்து விரட்டுறாங்க. இருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒத்த யானை வந்துட்டு இருந்தது, மறுபடியும் இப்போ 3 யானை கூப்பிட்டு வந்துருச்சு. இந்த பகுதியில் யாருமே இது வரைக்கும் எந்த விதமான இதுவுமே வந்து பார்க்கல. எங்களுக்கு ஒருபாடு பாதிப்பு வருது. இதுக்கு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு தீர்வாக எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்திய அரசின் உதவியுடன் கட்டப்பட்ட விளையாட்டரங்கத்தை பிரதமர் மோடி தில்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். யாழ்ப்பாணத்தில் முன்னாள் மேயர் ஆல்பிரட் துரையப்பாவின் பெயரில் விளையாட்டரங்கம் இருந்தது. கடந்த 1997ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் இல்லாமல் கவனிப்பாரின்றி இருந்த இந்த விளையாட்டரங்கம் இந்திய அரசின் 7 கோடி ரூபாய் நிதியுதவியுடன் புதுப்பிக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. தில்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலமும் இலங்கை அதிபர் சிறிசேனா நேரடியாகவும் இந்த விளையாட்டரங்கத்தை திறந்து வைத்தனர். இலங்கைக்கான இந்திய தூதர் சின்ஹா உள்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 2000 பேர் அமரக்கூடிய இந்த அரங்கத்தில் பன்னாட்டு யோகா நாளை ஒட்டி 1500 பேர் பங்கேற்கும் யோகா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்திய விமானப்படையின் முதல் முறையாக போர் விமானங்களை இயக்கும் பணியில் சேர்க்கப்பட்டுள்ள 3 பெண் விமானிகள் இன்று தங்கள் சாதனை பயணத்தை துவக்கியுள்ளனர். இந்திய விமானப்படையில் ஹெலிகாப்டர் மற்றும் சரக்கு விமானங்களை ஓட்டும் பணியில் ஏற்கனவே 94 பெண் விமானிகள் உள்ளனர். ஆனால் போர் விமானங்களில் இதுவரை பெண் விமானிகள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்நிலையில் அவானி சதுர்வேதி, மோகனா சிங், பாவனா கந்த் ஆகிய 3 பெண் விமானிகளுக்கு போர் விமானங்களை இயக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி முடித்த அவர்கள் இன்று ஹைதராபாத் அருகே உள்ள ஹக்கீம்பேட் விமானப்படை தளத்திலிருந்து போர் விமானத்தை இயக்கினர். இதன் மூலம் இந்தியாவின் முதல் போர் விமான பெண் விமானிகள் என்ற பெருமையை இவர்கள் பெற்றுள்ளனர். We are going to make history, not yet created any history, because we are made to fight the war and win the war. All the aircrafts are good and all are used for the combats. So whichever they will think that suit me, I'll do best in that. Dream big and work for it. We are in a very, very basic stage of training. Love to fly any of the aircrafts. Nothing different from my male counterparts, as much as they face. So as the challenges come, we are ready to face it and overcome it. यहाँ तक की जर्नी काफ़ी यादगार रही. मैंने शायद कभी सोचा नहीं था यहाँ तक पहुँचने का, but hard work paid off and the merit also paid off, and finally we were selected to be here. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு கூட்டம் தில்லியில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஆராயப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கேரளத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் மேற்கு வங்கத்தில் மீண்டும் அது தோல்வி தழுவியது. இந்நிலையில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் முதன்முறையாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 3 நாள் மத்திய குழு கூட்டம் தில்லியில் இன்று தொடங்கியுள்ளது. திங்கட்கிழமை வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் முக்கிய பிரச்சனைகள் அலசி ஆராயப்பட உள்ளன. 400 கோடி ரூபாய் தண்ணீர் தொட்டி ஊழல் தொடர்பாக தில்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாரதிய ஜனதா தேசிய செயலர் RP சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். தில்லியில் நடந்த 400 கோடி ரூபாய் தண்ணீர் தொட்டி ஊழல் விவகாரம் சூடுபிடித்து வருகிறது. இது தொடர்பாக தில்லி அரசின் உண்மை கண்டறியும் குழு அளித்த அறிக்கையை ஊழல் தடுப்பு பிரிவு தலைவர் MK மீனாவுக்கு தில்லி மாநில துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் அனுப்பி வைத்துள்ளார்.
முதல்வர் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு பதவிக்கு வந்த பின் இந்த தண்ணீர் தொட்டி ஒப்பந்தத்தை ஏன் ரத்து செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே இந்த ஊழலில் முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் ஷீலா தீட்சித்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. आप वहाँ उसको लीड कर रही थी, जो वहाँ फाइनेंशियल रीजन थे आप करते थे। और मैं ये भी कह रहा हूँ, इसमें सिर्फ शीला दीक्षित इन्वॉल्व नहीं है। शीला दीक्षित ने जो किया उसका जो केजरीवाल साहब ने किया, और मैं उनकी जगह होता आकर तुरंत वो टैंकर जो सप्लायर थे उनका मैं टेंडर कैंसिल करता, नया कॉन्ट्रैक्ट शुरू करता, नया टेंडर इशू करता। लेकिन जरा ये तो बता दें रिपोर्ट में नाम किसका है। रिपोर्ट में शीला दीक्षित का नाम है कि 1.5 साल पहले जो 3 FIR शीला दीक्षित के खिलाफ रजिस्टर थी, उन पे पिछले 1.5 साल में क्या किया। मैं कहता हूँ शीला दीक्षित को गिरफ्तार करो और ये जो घोटाले का पैसा शीला दीक्षित से रिकवर करो। உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து போட்டி. பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அனைத்து மாநில தலைநகரங்களிலும் திருவள்ளுவர் சிலை நிறுவ முயற்சி எடுக்கப்படும் என்று மாநிலங்களவை பாஜக உறுப்பினர் தருண் விஜய் தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நிறுவப்பட உள்ள திருவள்ளுவர் சிலை சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அதன் மாதிரி சிலை கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. திருவள்ளுவர் கங்கை பயணம் என்ற பெயரிலான இந்த பயணத்தை மாநிலங்களவை பாஜக உறுப்பினர் தருண் விஜய் கன்னியாகுமரியில் இன்று தொடங்கி வைத்தார். குமரி முனையில் உள்ள வள்ளுவர் சிலையை படகில் சென்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தருண் விஜய் திருவள்ளுவரின் புகழை பரப்பும் வகையில் வட இந்தியா முழுவதும் அவரது வாழ்க்கை வரலாற்றை பாடமாக வைக்க பரிந்துரைக்கப்படும் என்றார். We want that Tirukkural must be taught in all North Indian schools and colleges. Thiruvalluvar statue in all the state capitals of the country. All the state capitals must have Thiruvalluvar. அதிமுகவும் திமுகவும் ஏட்டிக்கு போட்டி அரசியல் செய்வதால் தங்களுக்கான நியாயமான சலுகைகள் கூட கிடைக்குமா என்ற அச்சம் மக்களிடையே நிலவுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக முன்னாள் அமைச்சர் கக்கனின் 107வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் கக்கனின் உருவப்படத்துக்கு ஜி.கே. வாசன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வாசன், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 24 பேரையும் 93 படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதிமுக திமுகவினுடைய ஏட்டிக்கு போட்டி அரசியல் நடைபெறுவதால் நிச்சயமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் நன்மைகள் தடைபடும் என்ற அச்சம் வாக்காளர்களுக்கு இருக்கிறது. எனவே நியாயத்தின் அடிப்படையிலே சட்டமன்றம் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தமிழக முன்னாள் அமைச்சர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி அவருடைய நினைவிடத்தில் திரளானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் அமைச்சர் கக்கனின் 107வது பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டியில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரிக்கு வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தங்களுடன் கூட்டணி வைத்ததால் தான் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது என்று கூறும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு தனது பலத்தை காட்ட வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். மீனவர்களுக்கு எந்தவித பாதகமும் ஏற்படாமல் குளச்சல் துறைமுகம் அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தனித்துத்தான் போட்டியிடும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். காரணம், இந்த வேலைகளில் இந்த கூட்டணி வேலைகளில் அதில் செல்லுபடியாகாது. கடந்த கால அனுபவங்களுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதே போல் எல்லா கட்சிகளும் குறைந்தபட்சம் ஒரு நேரத்திலேயாவது தங்களுடைய பலத்தை உண்மையான பலத்தை காட்டுறது சரியாக இருக்க முடியும்.
நாகப்பட்டினம் அருகே காணாமல் போன 2 மாணவர்கள் 5 நாட்களாகியும் கிடைக்காததால் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாப்படுகையைச் சேர்ந்த ராசதுரையின் மகன் ராஜேஷ், அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனின் மகன் கார்த்தி ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி காணாமல் போனார்கள். கடைசியாக ரயில் நிலையம் அருகே இவர்கள் விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரியவந்தது. எங்கு தேடியும் இவர்கள் கிடைக்காததால் பெற்றோர்கள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் காணாமல் போய் 5 நாட்கள் ஆகியும் மாணவர்கள் பற்றி எவ்வித தகவலும் கிடைக்காததால் பெற்றோரும் உறவினர்களும் கவலை அடைந்துள்ளனர். உடல் உறுப்புகளுக்காக மாணவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று அச்சமடைந்துள்ள அவர்கள் காவல்துறையினர் அவர்களை கண்டுபிடித்து மீட்க வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வயலில் விளையாண்டுருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்மோட ஜங்ஷனுக்கு போயிருக்கானுங்க. ஜங்ஷனுக்கு பக்கம் போயிருக்கானுங்க. அங்கேருந்து காணும். செவ்வாய்க்கிழமை மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போயிருக்கானுங்க. அதுலேருந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எங்கே பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் அதுக்கான இது என்னன்னு சொல்லலை எங்கள்கிட்ட. கேட்டால் நடவடிக்கை தேடிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சி கொடுத்தோம், இன்னும் கொடுக்கல. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு திறனாய்வு விழிப்புணர்வு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி மத்திய ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையமும் புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கமும் இணைந்து இந்த முகாமை நடத்துகின்றன. இதில் மாற்றுத்திறனாளிகள் பயின்ற படிப்புகளுக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் அளிக்கப்படுகின்றன. சுய வேலைவாய்ப்பு குறித்த பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான வேலைகள் மற்றும் துறைகளை தேர்வு செய்வது, வேலைக்கு சேரும் முன் தங்களை தயார்படுத்திக் கொள்வது குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. முகாமில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளிக்கான வேலைவாய்ப்புகள் பெற்றுத்தரவும், மேலும் அவர்கள் விரும்பும் பயிற்சியை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். திருநெல்வேலியில் அட்டை பெட்டி கிடங்கில் நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நெல்லை டவுன் மாடத்தெருவில் சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான அட்டைப்பெட்டி கிடங்கில் இன்று காலை எதிர்பாராத விதமாக தீப்பிடித்தது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவியது. பேட்டை தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் அட்டைப்பெட்டி கிடங்கு 3வது மாடியில் இருந்ததால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. பாளையங்கோட்டையிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் அருவிகளில் தண்ணீர் விழுவதோடு சாரல் மழையும் பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் திரண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் சீசன் தொடங்கும். கேரளாவில் அண்மையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து அருவிகளில் தண்ணீர் கொட்டியது. கடந்த சில நாட்களாக தண்ணீர் வரத்து இல்லாத நிலையில் இன்று மீண்டும் அருவிகளில் தண்ணீர் விழுகிறது. அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருவதால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. இன்று விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் திரண்டு வருகின்றனர். காவல்துறையினர் நீண்ட வரிசையில் சுற்றுலா பயணிகளை நிறுத்தி வைத்து அருவிகளில் குளிக்க அனுமதிக்கின்றனர். எதிர்பார்த்து வந்தோம், சரி சீசன் டைம் நல்லா இருக்கும் குளிச்சுட்டு போகலான்னு. ஆனால் எதிர்பார்த்த அளவு தண்ணி இல்லை, கூட்டமும் ஓரளவு தான் இருக்குது. ஆனால் தண்ணி நல்லா இருக்குது, வந்து கியூவில் எல்லாம் அனுப்பிடுறாங்க. எதிர்பார்த்தாலும் மக்கள் கூட்டமும் இல்லை, எதிர்பார்த்தாலும் தண்ணி இல்லை. ஆனால் சீசன் நல்லா இருக்குது. அடுத்து போக அடுத்தது அருவிக்கு போனால் அங்கே எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குடிநீர் கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மணப்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட பொத்தமேட்டுப்பட்டியில் 500 வீடுகள் உள்ளன. கடந்த ஒரு வார காலமாக இங்கே குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. இதுபற்றி பகுதி மக்கள் நகராட்சி அலுவலர்கள் வார்டு உறுப்பினர்களிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த மக்கள் இன்று காலை பொத்தமேட்டுப்பட்டி நேரு சிலை அருகே மணப்பாறை திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நகராட்சி பொறியாளர் பேரின்பம் மற்றும் காவல்துறையினர் நடத்திய அமைதி பேச்சுக்கு பின் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் நாளை நடைபெறவுள்ள தேரோட்ட நிகழ்ச்சியை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 7வது நாளில் தாமிர சபையிலிருந்து நடராஜர் சிவப்பு சாத்தி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நெல்லையப்பர் குதிரை வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திருவீதி உலாவில் திரளான
திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே நாளை நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. 4 ரத வீதிகளையும் கோயிலின் உள்புறமும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 2 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள், கண்காணிப்பு கேமரா 13 இடங்களிலே பொருத்தப்பட்டுள்ளன. சுட்டுக் கொல்லப்பட்ட பிரிட்டன் பெண் MP லண்டனில் பல 100 பேர் அஞ்சலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சுட்டுக் கொல்லப்பட்ட பிரிட்டன் தொழிலாளர் கட்சி எம்பியான ஜோ காக்ஸுக்கு லண்டன் நகரில் பல 100 பேர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் கட்சி எம்பியாக இருந்தவர் ஜோ காக்ஸ். 2 குழந்தைகளுக்கு தாயான இந்த 41 வயது பெண்மணி இங்கிலாந்தின் வடக்கு பகுதியில் நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது படுகொலை பிரிட்டன் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய கூட்டமைப்பில் பிரிட்டன் நீடிப்பதற்கு ஆதரவாக விளங்கிய ஜோ காக்ஸுக்கு லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற சதுக்கத்தில் பல 100 பேர் கூடி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே ஜோ காக்ஸ் படுகொலை ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்று லண்டன் வெஸ்ட் யார்க்ஷயர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மெக்சிகோ நாட்டில் கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவரும் அரசின் முடிவுக்கு எதிராக ஆசிரியர்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். மெக்சிகோ நாட்டில் கல்வித்துறையில் சில சீர்திருத்தங்களை கொண்டுவர அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். கைது நடவடிக்கையை கண்டித்தும் கல்வித்துறையில் மாற்றம் கொண்டுவரும் அரசின் முடிவை கண்டித்தும் நாடு முழுவதும் ஆசிரியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் ஆசிரியர்கள், அவர்களது ஆதரவாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை விடுவிக்க வலியுறுத்தியும் பதாகைகளை அவர்கள் ஏந்தியிருந்தனர். கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் பெரு அணியை 4-2 என பெனால்டியில் வென்று கொலம்பியா அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரில் 80,000 ரசிகர்களின் ஆரவாரத்துடன் நடந்த இந்த போட்டியில் இரு அணிகளுமே கோல் அடிக்க தவறின. இதனால் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. முதல் 2 வாய்ப்புகளை இரு அணி வீரர்களும் சரிவர பயன்படுத்தி 2-2 என சமமான கோல் எண்ணிக்கை இருந்த நிலையில் அடுத்த 2 வாய்ப்புகளை கொலம்பியா வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டனர். ஆனால் பெரு வீரர்கள் மைக்கேல் டிராகோ, கிறிஸ்டியன் ஆகியோர் கோல் அடிக்க தவறினர். இதனால் 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற கொலம்பியா அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. வரும் 22ஆம் தேதி மெக்சிகோ அல்லது சிலியுடன் கொலம்பியா அணி மோத உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 3 போட்டிகள் நடைபெற உள்ளன. மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் பெல்ஜியம், அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன. இரவு 9:30 மணிக்கு நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் ஹங்கேரி, ஐஸ்லாந்து அணிகள் களம் காண உள்ளன. இரவு 12:30 மணிக்கு நிகழ உள்ள மற்றொரு போட்டியில் போர்த்துகல், ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் அதிமுக செயற்குழு கூட்டம், முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்றார். வரும் 24ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு, கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தகவல். வழித்தடத்தை மாற்றிய காட்டு யானைகள், குழப்பத்தில் வனத்துறை அலுவலர்கள். இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட யாழ் விளையாட்டரங்கம் காணொலி மூலம் திறந்து வைத்தார் மோடி.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.